கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துதலோடு கூட இன்றைய நாளிலும் நாம் பார்க்கவிருக்கிற ஒரு பாடத்தினுடைய தலைப்பு நோவா ஜலம் பேழை. இந்த தலைப்பில் தேவன் நமக்கு என்ன ஒரு பாடத்தினையும் ஒரு படிப்பினையும் வைத்திருக்கிறார் என்பதை ஆதார வசனங்களோடு பார்க்கும்போது கடைசி காலத்தில் வாழக்கூடிய நமக்கு அது பிரயோஜனமாகவும் இன்னும் விசுவாசத்தை அது பலப்படுத்தவும் நமக்கு உதவியாக இருக்கும்படியாக இருக்கும். அந்த வகையிலே இதற்கு ஆதார வசனமாக மத்தேயு 24 அதிகாரம் 37 39 வசனங்களை வாசிக்கலாம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நோவாவின் காலத்தில் என்ன நடந்ததோ அதுவே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் அங்கே ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா உணரவே இல்லை. இதுதான் நம்முடைய ஆதார வசனமாக இருக்குது. இது அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ இதே நம்ம லூக்காவில் வாசிக்கும்போது லூக்கா 17 அதிகாரம் 30 வசனம் வாசிக்கும்போது பார்க்கும்போது மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். மனுஷகுமாரன் வெளிப்படும் நாள் அப்படின்னு சொன்னால் அது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது அது கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்தை அது அடையாளப்படுத்துது. அப்போ கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்துக்கு ஜஸ்ட் முன்னாடி இந்த பூமியில் என்ன நடக்கும் அப்படின்னா ஜனங்கள் உணரலை. அப்போ நோவாவின் காலத்தில் எப்படி உணரலையோ அது மாதிரியே மனுஷகுமாரன் வெளிப்படும், அதாவது கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் ஜஸ்ட்டு இப்போ நம்ம வாழ்கின்ற பகுதியில் என்ன நடக்கும்னா ஜனங்கள் உணர மாட்டாங்க. அது மட்டும் தான் கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை, அந்த முதலாம் உலகம் அழியும் வரைக்கும் அங்கே ஜனங்கள் உணரலை. இது மட்டும் இல்லை, நோவா காலத்தில் இன்னும் என்னென்ன காரியங்கள் நடந்துச்சு, என்னென்ன சம்பவங்கள் அங்கே நடந்துச்சு, இதெல்லாம் நம்ம பார்த்தா தான் மனுஷகுமாரன் வெளிப்படும், அதாவது கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் அது வெளிப்படுறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி வாழக்கூடிய நம்முடைய காலத்தில் என்ன நடந்துச்சு, அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்ற காரியத்தையும் நாம் என்ன பண்ணலான்னா நாம் புரிந்து கொள்ள முடியும். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது எப்படி இருக்கும் என்று சொன்னால் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அப்போ நமக்கு நன்கு தெரியும், அந்த முதலாம் உலகத்திற்கு நோவாவுடைய காரியங்களை நம்ம பார்க்கும்போது ஆதாம் எப்போ தவறு பண்ணினாரோ, ஒரு பாவத்துக்குள்ளே போனாரோ, அப்போவே தேவன் ஆதாமை ஏதேனிலிருந்து அங்கே வெளியே அனுப்பிட்டார். ஏதேனிலிருந்து அனுப்பின பிறகு தேவனுடைய கிருபையால் மனுக்குலம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி மனுக்குலம் வளர்ந்து கொண்டிருக்கும் போது அங்கே தேவனுக்கு திட்டத்தில் இல்லாத ஒரு பக்தி விருத்தி இல்லாத தேவனுடைய சம்பந்தம் இல்லாத ஒரு ராஜத சந்ததி அங்கே உருவாகிறது. அதனால் தேவன் அங்கே என்ன பண்ணுறாருன்னா இந்த பூமியை அழிக்கிறார் அப்படின்னு நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 6 அதிகாரம் 13 வசனம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடும் கூட அடித்து போடுவேன். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு முன்பதாக இருக்கிறது, மாம்சமான யாவரையும் என்ன பண்ண போகிறேன்னா அழித்து போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் வாசிக்கும்போது ஆதியாகமம் 6:18 வாசிக்கும்போது, ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். உன்னுடனே, அதாவது மாம்சமான எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறேன்னா நான் எல்லாத்தையும் அழிச்சிட போகிறேன், ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரின் மனைவியும் பேழைக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள் பிரவேசிங்கள் அப்படின்னு அங்கே சொல்கிறத பார்க்குறோம். அப்போ தேவன் நோவாவிடம் சொல்கிறார், உன்னோடு கூட நான் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். அந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டு அங்கே நோவா என்ன பண்ணுறான்னா குப்பேர் மரத்தால் ஒரு பேழையை உண்டு பண்ணிக்கிறார். சகல விதமான அந்த மிருக ஜீவன்களிலும் சகல விதமான ஜாதியான பறவைகளிலும் அங்கே ஒவ்வொரு ஜோடியாக அங்கே பேழைக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க.
அன்றைய தினமே நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பேழைக்குள்ளே அங்கே பிரவேசிக்கிறாங்க. இப்படியாக பேழைக்குள் பிரவேசித்த பிறகு வசனங்கள் எப்படி சொல்லுது? ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. இது எல்லாமே நமக்கு நன்கு தெரிந்த விஷயங்கள் தான். ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியிலே உண்டானச்சு. கிட்டத்தட்ட 180 நாட்கள் பூமியிலே ஜலமானது ரொம்ப பெருகிட்டுன்னு வசனத்தை வாசிக்கிறோம். இது எல்லாமே நமக்கு அடிப்படையாக நன்கு தெரிந்த விஷயங்கள் தான். அப்போ இன்னும் நோவாவுடைய காலத்தில் என்ன நடந்துச்சு? அந்த பூமி அழிவு மட்டும் தான் ஆச்சாங்க அப்படின்னா அது மட்டும் இல்லை. வாசிக்கலாம் ஆதியாகமம் 7:23. மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனோட பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. பாருங்க என்ன நடந்திருக்கு நோவாவுடைய காலத்தில்னு பார்க்கும்போது, மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் எல்லாம் அழிந்தன. இது ஒரு முதல் பகுதி. அப்போ நம்முடைய சிந்தனை எப்பயுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோவா காலத்தில் எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள் தான் இருக்கும். அது முதல் பகுதி. வசனத்தில் 2ஆம் பகுதி பார்த்தோம்னா, நோவாவும் அவனோடு பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. இதுதான் மனுஷகுமாரன் வெளிப்படும் காலத்தில் என்ன நடக்க போகுது. மனுஷகுமாரன் வெளிப்படும் காலத்தில் பேழையில் இருந்த நோவாவும் அவரோடு இருந்த அந்த உயிர்களும் என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா காக்கப்பட்டுச்சு. இதுதான் நமக்கு இன்றைய பாடமாக இருக்குது. கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தவும் தெய்வீக திட்டத்தை புரிந்து கொள்ளவும் இந்த பாடம் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அப்போ நாம் புரிந்து வைத்திருக்கிற விஷயங்களில் ஒரு சின்ன கிளாரிட்டி நமக்கு வேண்டும். என்ன கிளாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது, அந்த 8 பேர் எதனால் காக்கப்பட்டார்கள்? நோவா உட்பட மொத்தம் 8 பேர் அந்த முதலாம் உலகத்திலிருந்து 2ஆம் உலகத்திற்கு வந்த அழிவிலிருந்து தங்களை எப்படி காத்து கொண்டார்கள் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா, எல்லாருடைய பதிலும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, பொதுவாக நம்முடைய சிந்தனை அவர்கள் பேழை மூலம் காக்கப்பட்டார்கள். எப்படி? பேழை மூலம் காக்கப்பட்டார்கள் என்று தான் நம்முடைய சிந்தனை இருக்கும். பாருங்க, அவர்கள் பேழைக்குள் பிரவேசித்தார்கள், உண்மைதான். ஆனால் அவங்க காக்கப்பட்ட அவர்கள் அந்த முதலாம் உலகத்திற்கு வந்த அழிவிலிருந்து தங்களை காத்து கொண்டது எதனால்னு வசனம் சொல்லுதுன்னா, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லுது. அவர்கள் காக்கப்பட்டது எதனால்? வாசிக்கலாம். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். பாருங்க, நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். நோவா காலத்தில் ஒரு மிகப்பெரிய அழிவு வந்திருக்குது. அங்கே 8 பேர் அங்கே காக்கப்பட்டிருக்கார்கள். அவரோடு கூட சில மிருக ஜீவன்களும் வஸ்துகளும் ஜோடி ஜோடியாக காக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் காக்கப்பட்டது எதன் மூலம் அப்படின்னு பார்த்தோம்னா, பேழை மூலம் இல்லை. அவர்கள் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். ஆனால் அவர்கள் காக்கப்பட்ட ப்ராசஸ் நடந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜலத்தினாலே அவர்கள் காக்கப்பட்டார்கள். அப்போ நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ நம்முடைய பாடம் பார்த்தோம்னா, நோவா, ஜலம், பேழை. அப்போ நோவா யார், ஜலம்னா என்ன, பேழைனா என்ன, நம்ம என்ன பண்ணணும், நாம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். மேலும் இந்த நோவா கூட 8 பேர் அங்கே நோவா உடன் சேர்த்து அங்கே 8 பேர் காக்கப்பட்டார்கள் அப்படின்னு வசனம் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுது. அப்போ இதை பற்றி இன்னும் நம்ம தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும்னா 2 பேதுரு 2:5 வாசிக்கணும்னு கேட்கிறோம். பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி, பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய வசனம் சொல்லுது நோவா முதலான 8 பேர். அப்போ அந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்முடைய சிந்தனை எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 பேரில் நோவாவும் ஒருத்தர், 8 பேரில் ஒருத்தர். அந்த 8 பேர்த்தை ஏதோ தேவன் காப்பாற்றிட்டார் அப்படின்ற சிந்தனைக்குள்ள நம்ம வருவோம். ஆனால் வசனம் கிளியராக சொல்லுது. ஆங்கில மொழிபெயர்ப்புகளை நம்ம பார்க்கும்போது, மற்ற மொழிபெயர்ப்புகளை நம்ம பார்க்கும்போது
2 பேதுரு 2:5 இதே NIVல வாசிக்கும் போதும் அதர் ஆங்கில மொழிபெயர்ப்புகளை வாசிக்கும் போதும் பட் ப்ரொடெக்டட் நோவா எ preacher ஆஃப் rightness and 7 others. இன்னொரு மொழிபெயர்ப்பில் பார்க்கும்போது the only ones he saved the Noah who preached rightness and 7 other people. ரொம்ப தெளிவாக தேவன் பிளான் பண்ணது, அவர் காக்க விரும்பினது, காத்தது, பாதுகாத்தது நோவா ஒருத்தர் மட்டுமே. தேவன் பாதுகாத்தது, காப்பாற்றப்படுது நோவா மட்டுமே. நோவாவோட சேர்த்து மற்ற 7 பேரும் அங்கே காக்கப்பட்டிருக்கார்கள். இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நோவா கூட சேர்த்து 8 பேர் காப்பாற்றப்பட்டாங்கன்னு வசனம் இல்லை. நோவாவும் அவரோடு சேர்த்து 7 பேரும் அங்கே காக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப கிளியராக வசனம் இருக்குது. அப்போ இன்னும் நம்ம இதை உள்ள போய் வசனங்களை பார்க்கும்போது நமக்கு இன்னும் தெளிவாக அதோடைய புரிதல் நமக்கு புரியும். வாசிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ்ப்பூசு. நோவாவை பார்த்து தேவன் சொல்றார், நீ கொப்பேர் மரத்தால், நீ, அது நோவாவை மட்டும்தான் குறிக்குது. உனக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணு. அதுவும் யாரை குறிக்குன்னா நோவாவை மட்டும்தான் குறிக்குது. அப்போ தேவன் முதல்ல காக்க விரும்பினது, பாதுகாக்க விரும்பினது அவர் திட்டத்தின்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா நோவா கூட மட்டும்தான். அந்த நோவாவின் மூலம்தான் யார் காக்க போகிறாங்கன்னா மற்ற 7 பேரும் அங்கே காக்கப்படுறாங்க. அடுத்து பாருங்க வசனம் ஆதியாகமம் 6:18-19. ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடு காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். பாருங்க வசனம் ரொம்ப தெளிவாக இருக்குது. தேவன் நோவா கூட மட்டுமே உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையின் கீழ் தான் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த 7 பேரும், சகல மிருக ஜீவன்களும், சகல பறவை ஜீவன்கள் எல்லாருமே அந்த உடன்படிக்கை கீழே தான் வராங்க. அப்போ தேவன் நோவா கூட மட்டுமே அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா உடன்படிக்கை செய்திருக்கிறார். ரொம்ப தெளிவாக இருக்குது. நோவாவும் அந்த மற்ற 7 பேரும். வசனம் ரொம்ப கிளியராக இருக்குது. பாருங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். பாருங்க, அப்போ தேவன் ஒரு உடன்படிக்கை நோவாவோட செய்கிறார். அந்த உடன்படிக்கை உட்பட்டு நோவா பேழையை செய்ததன் மூலம் இங்கே யார் காக்கப்படுறாங்கன்னா அந்த மற்ற 7 பேரும் காக்கப்படுறாங்க. அப்போ தேவன் உடன்படிக்கை செய்த நோவா, அந்த உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிந்து நோவா செய்த பேழை மூலமே மற்ற 7 பேரும் அங்கே காக்கப்படுறாங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், மனுஷகுமாரன் வெளிப்படும், அதாவது கண்ணுக்கு தெரிய ராஜ்யம் வெளிப்படுவதற்கு ஜஸ்ட் முன்னாடி யார் காக்கப்படுவாங்கன்னா நோவாவும் அவரோடு 7 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா காக்கப்படுவார்கள். எதன் மூலம் காக்கப்படுவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேழைக்குள் பிரவேசித்து அந்த ஜலத்தினாலே தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காக்கப்படுவார்கள். அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நோவா யாருக்கு அடையாளம், நோவாவின் குடும்பம் அந்த 7 பேர் யாருக்கு அடையாளப்படுத்தும், ஜலம் அது எதை அடையாளப்படுத்தும், பேழை எதை அடையாளப்படுத்தும், இதெல்லாம் நம்ம புரிஞ்சு கொண்டாதான் இந்த 2ஆம் உலகத்திற்கு வரப்போகிற மிகப்பெரிய ஒரு பேரழிவிலிருந்து நாம் என்ன பண்ணணும், நம்ம தற்காத்து கொள்ள முடியும். அப்போ முதலாவது நோவா யாரை அடையாளப்படுத்துகிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். நோவா என்று சொன்னாலே அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கடந்து போக முடியாது. வசனங்களை பார்க்கும்போது முதலாவது நோவாவினுடைய பிறப்பை நம்ம பார்த்தோம்னா நமக்கு புரியும். நோவாவின் பிறப்பு பார்க்கும்போது ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களை வாசிக்கலாம். லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். பாருங்க, கர்த்தர் சபித்த பூமியிலே இவன் நம்மை தேற்றுவான்
இப்போ நோவா என்று சொன்னாலே நம்மை தேற்றக்கூடியவர், நம்மை காப்பாற்றக்கூடியவர், நம்மை ரட்சிக்கக்கூடியவர்னு அர்த்தம் நோவா என்று சொன்னாலே. அப்போ எப்படி பேர் வைக்கிறாங்கன்னா, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் படித்தோம்னு சொன்னால் இவர் மரித்தார் மரித்தார் மரித்தார்னு இருக்கும். ஆனால் ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் அங்கே பெயரின் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது நோவாவுக்கு மாத்திரம்தான். அந்த நோவாவினுடைய பெயருடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா, இவர் காப்பாற்றக்கூடியவர், தேற்றக்கூடியவர். எதுலேருந்துன்னா, கர்த்தர் சபித்த பூமியிலே. அப்போ நோவா என்று சொன்னாலே ரட்சிக்கக்கூடியவர், தேற்றக்கூடியவன் வாசிக்கிறோம். அப்போ அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய குடும்பத்தை இவர் ரட்சித்தாரான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம். எபிரேயர் 11:7 நம்ம வாசிக்கும் போது தன்னுடைய குடும்பத்தை காப்பதுக்காக என்ன பண்ணிக்கன்னா பேழையை உண்டு பண்ணினார் வாசிக்கிறோம். அப்போ பொருளுக்கு வரும்போது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நோவாவுக்கு அடையாளமாக இருக்கிறார். எப்படி அடையாளமாக இருக்குன்னு பார்க்கும்போது, இதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கலாம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அப்போ பாருங்கள், எப்போ இந்த பூமி ஆதாமி நிமித்தம் சபிக்கப்பட்ட பூமியாக இருந்துச்சோ, ஆதியாகமம் 3:17 வாசிக்கிறோம். ஆதாமி நிமித்தம் இந்த பூமி எப்படிப்பட்ட பூமி ஆச்சுன்னா சபிக்கப்பட்ட பூமி ஆயிடுச்சு. அன்னையிலேருந்து இந்த பூமியில் எப்படி பார்த்தீங்கன்னா மரண ஓலம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. அப்படி மரண ஓலம் கேட்கக்கூடிய இந்த பூமியிலிருந்து இந்த ஜனங்களை ரட்சிக்கக்கூடிய நிஜமான நோவா யாருன்னு பார்த்தோம்னா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை என்ன பண்ணுவார்? ரட்சிப்பார். யாருன்னு பார்த்தீங்கன்னா நிஜமான நோவாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ பாதுகாக்கக்கூடியவராக, தேற்றக்கூடியவராக, காப்பாற்றக்கூடியவராக, ரட்சிக்கக்கூடியவராக நிஜமாகிய நோவா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. முதலாவது சுவிசேஷ யுகத்தில் ஒட்டுமொத்த சபையும் அவர் என்ன பண்ண ரட்சிக்கிறார். ரெண்டாவது சுவிசேஷ யுகத்தில் ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறார். நெக்ஸ்ட்டு நோவாவை குறித்து நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கும்போது நம்ம பார்க்குறோம், நோவா தேவனோடு சஞ்சரித்தார், அவர் நீதிமானும் உத்தமனாய் இருந்தான்னு வாசிக்கிறோம். அப்போ நீதிமான் என்று அங்கே யார் பேர் வாங்கினா நோவா அங்கே பேர் வாங்கியிருக்கான்னு பார்க்குறோம். ஆனால் வசனம் சொல்லுது, ரோமர் 3 வாசிக்கும் போதும் சரி, பிரசங்கில் வாசிக்கும் போதும் சரி, நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, பாவம் செய்யாத மனுஷனே இல்லை அப்படின்னு அநேக வசனங்கள் நமக்கு தெரியும். அப்போ இந்த நீதிமானே இல்லாத உலகத்தில் பொருளாகிய நோவா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26 வாசிக்கும்போது, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினரும் வானங்களில் உயர்ந்திருக்கிறோமாகிய இவ்விதமான பிரதான ஆசிரியராகிய நமக்கு ஏற்றவராயிருக்கார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் பரிசுத்தமானவர், அவர்தான் நீதிமான், அவர்தான் உத்தமர், அவர்தான் தேவனோடு எப்போதும் சஞ்சரித்து கொண்டே இருந்தார். இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாக லோகோஸ் நிலையில் இருந்தும் போதும் செல்லப்பிள்ளையாக பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்தார். இந்த பூமிக்கு வந்த போதும் சரி, முதலாம் வருகையில் அவர் பேசினது, செஞ்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் தேவனோடு அவர் ஒன்றிருந்தார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மகிமையில் பிதாவாக தேவனுடைய வலது பட்சத்தில் அவர் எப்படி இருக்கானா, அவர் இன்றைக்கும் அவரோடே கூட என்ன பண்ணுறான்னா இருக்கிறான்னு பார்க்குறோம். அப்போ அன்புக்குரியவர்களே, அந்த நோவா யாரை அடையாளப்படுத்தும்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தும். அப்போ நோவா இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்தும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, அடுத்து நோவாவின் குடும்பம் அந்த 7 பேர் யாரை அடையாளப்படுத்துவார்கள் அப்படின்னு பார்க்கணும். அப்போ 7ன்னு சொல்லும்போது இதில் பிரிவுகள் எதுவும் கொடுக்கல. ஒன்லி ஒன் நோவா அண்டு அதர் 7 பீப்புள் தான் கொடுக்க போகுது, மற்ற 7 பேரும்னு. அப்போ அந்த 7க்கு அங்கே எந்த பிரிவுமே இல்லை. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, தேவன் நோவா கூட மட்டுமே அங்கே உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிந்து நோவா செய்த பேழை மூலமாக தான் மற்ற அவருடைய மனைவியோ அவருடைய குமாரர்களோ அதுக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க. வேத வசனங்கள் எங்கேயும் நோவாவுடைய மனைவியோ அவருடைய குமாரர்களோ நீதிமான் என்று அங்கே சொல்லலை, எங்கேயுமே நீதிமான்ற வசனம் இல்லை. அப்போ நோவாவுக்கு கீழ்ப்படிந்து அவங்க போனவங்க தான் அந்த 7 பேர். பாருங்கள், ஒரு பேழையை செஞ்சுறாரு. அப்போ கண்டிப்பாக அவங்க கேட்டிருக்கணும், அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அங்கே 7 பேரும் கேட்டிருக்கணும், இது என்ன, மலைனா எப்படி இருக்கும், பேழைனா எப்படி அது மிதக்குமா, அது என்னன்னே அவங்களுக்கு என்ன பண்ணுங்க அது புரிஞ்சிருக்காது. ஆனால் நோவா சொல்லியிருப்பார், இந்த பேழைக்குள்ள என்ன பண்ணுங்க பிரவேசிங்கன்னு சொல்லியிருப்பார். அப்படியே அவங்க ஒபே பண்ணதுனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பேழைக்குள்ளே பிரவேசித்து அந்த முதலாம் உலகத்தில் இருந்து வரக்கூடிய ஆபத்திலிருந்து தங்களை காத்து கொண்டாங்கன்னு பார்க்குறோம். அப்போ 2ஆம் உலகத்தில் நோவா யாரை அடையாளப்படுதுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் சொன்னதை, அவர் அடிச்சுவடுகளை அவரை பின்பற்றக்கூடிய அந்த 7
யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நன்கு தெரியும். 7 என்று சொன்னாலே அது பரிபூர்ணத்தை அடையாளப்படுத்தும், அதாவது அது சபையை அடையாளப்படுத்தும் தெரியும். அப்போ யார் அந்த 7னா சபை. அப்போ 2ஆம் உலகத்திற்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து இங்கே யார் காக்கப்படுவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையாகிய கிறிஸ்துவும் அவரோடு சபையும் அங்கே காக்கப்படுவார்கள். மனுஷகுமாரன் வெளிப்படும் காலத்தில் தலையாகிய கிறிஸ்துவும் அவரோடு கூட அந்த 7 பரிபூர்ணமான சபையும் என்ன பண்ணுவாங்கன்னா காக்கப்படுவார்கள். நம்ம உறவின் முறைகளை பார்த்தோம்னா ஒருத்தர் மனைவி, மற்றவர்கள் குமாரர்கள். அப்போ பாருங்கள், ஒருத்தர் மனைவி நமக்கு தெரியும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு. அப்போ இங்கே சபை எதுக்கு ஒப்பிட்டு பேசப்படுதுன்னா மணவாட்டிக்கு அங்கே ஒப்பிட்டு பேசப்படுதுன்னு வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 19:7 வாசிக்கும்போது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆட்டுக்குட்டியானவுடைய கல்யாணம் வந்தது அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ ஒருத்தர் மனைவி. இன்னொரு உறவு பார்க்கும்போது அங்கே பிள்ளைகளுக்கு அங்கே ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்குது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லியிருக்கிறார். அப்போ பாருங்கள், இது பிள்ளைகள் என்று, எனக்கு தேவன் கொடுத்த பிள்ளைகள் என்று பிள்ளைகளுக்கு ஒப்பிட்டும் வேத வசனம் சபையை அவங்க ஒப்பிட்டு பார்க்குறோம். சில நிருபங்களில் என் பிள்ளைகளே அப்படின்னு கூட ஒரு முதிர்ச்சி அடைஞ்ச நிலையில் சபையை அங்கே பிள்ளைகளாக பார்க்கக்கூடிய விஷயம் கூட இருக்குது. அப்போ 7 பேர் யாருக்கு அடையாளமாக இருக்கான்னு பார்த்தோம்னா சபைக்கு அடையாளமாக அங்கே இருக்கிறாங்க. நோவா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் மற்ற 7 பேர் காணாமல் விசுவாசித்து கொண்டு அவருடைய அடிச்சுவடை பின்பற்றி அவர் தன்னைத்தானே வெறுத்து போய் கொண்டிருக்கிற சபையை அங்கே அடையாளப்படுத்ததாக பார்க்குறோம். அப்போ மனுஷகுமாரன் வெளிப்படும் காலம் ஆண்டவரோடு, அதாவது ஆண்டவரோடு சபையும் அங்கே காக்கப்படும். நோவாவும் மற்ற 7 பேரும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சரீர அங்கமாகிய சபையும் காக்கப்படும். எதனால் காக்கப்படும் வசனம் சொல்லுதுன்னா அவர்கள் காக்கப்பட்ட ப்ராசஸ் நடந்தது, ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். இப்போ நம்ம அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மனுஷகுமாரன் வெளிப்படும் காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னா நோவாவும் அவரோடு 7 பேரும், சபையும் அவருடைய சரீர அங்கமாகிய நம்ம காக்கப்பட போகிறோம். எதனால் காக்கப்பட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜலத்தினாலே அங்கே காக்கப்பட போகிறோன்னு பார்க்குறோம். அப்போ இந்த ஜலம் என்பது எதை அடையாளப்படுத்தும், அந்த ஜலத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தப்படும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. பாருங்கள், 1 பேர் 3:20-21 வாசிக்கும்போது அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே அங்கே காக்கப்படுறாங்கன்னு வாசிக்கிறோம். அப்போ அந்த ஜலத்தினாலே காக்கப்படுறதுனா என்ன அப்படின்னா 21 சொல்கிறாரு, அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது. கொஞ்சம் நமக்கு அது புரியாத மாதிரி இருக்குது. இதை திருவிழத்தில் வாசிக்கும்போது பாருங்கள், நோவா பேழையை செய்து கொண்டிருந்த நாட்களில் பொறுமையோடு காத்து கொண்டிருந்த கடவுளை அந்த ஆவிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலர், அதாவது 8 பேர் மட்டும் அந்த பேழையிலே தண்ணீர் வழியாக காக்கப்பட்டனர். பாருங்கள், அந்த 8 பேர் மட்டும் அந்த பேழையில் தண்ணீர் வழியாக காக்கப்பட்டனர். அந்த தண்ணீரானது என்னென்னு பார்த்தீங்கன்னா திருமுழுக்கிற்கு முன்னடையாளம். அந்த தண்ணியில் காக்கப்பட்டாங்களே, அந்த ஜலத்தினால் காக்கப்பட்டாங்களே, அது எதற்கு அடையாளமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருமுழுக்கிற்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த திருமுழுக்கு உடலின் அழுக்கை போக்கும் செயல் அல்ல, அது குற்றமற்ற மனச்சான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதி அப்படின்றார். அப்போ அந்த ஜலத்தினாலே காக்கப்பட்டது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா குற்றமற்ற அந்த மனச்சான்றுடன் தேவனுக்கு தரும் வாக்குறுதி, உடன்படிக்கை, நாம் அவரோடு செய்து கொள்ளக்கூடிய நல் மனசாட்சியின் உடன்படிக்கையை அடையாளப்படுத்தது. அப்போ சபை காக்கப்பட்டது. நோவாவும் அந்த 7 பேரும்
எதனால் காக்கப்பட்டாங்கன்னா ஜலத்தினாலே அங்கே காக்கப்படுறாங்க. அந்த ஜலம் எதை அடையாளப்படுத்துதுன்னா நல் மனசாட்சியின் உடன்படிக்கைன்னு சொல்லுது. அந்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கைன்னு என்னென்னு பார்த்தோம்னா அது தேவனுக்கு தரும் வாக்குறுதி. அதுதான் உடன்படிக்கை. நான் இதை செய்கிறேன்னு சொல்லி நம்ம தேவன்கிட்ட கொடுக்குற ஒரு ஒப்பந்தம், அதுதான் அங்கே உடன்படிக்கை. அப்போ 2ஆம் உலகத்திற்கு வரக்கூடிய அழிவிலிருந்து மனுஷகுமாரன் வெளிப்படும் காலத்தில் சபை எதனால் காக்கப்படும் பார்த்தீங்கன்னா நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. அதன் மூலமாக தான் என்ன பண்ண போறோம்னா இங்கே காக்கப்படும். அப்போ இன்னும் கூட இந்த உடன்படிக்கையை, இந்த ஞானஸ்தானத்தை நம்ம என்ன பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம என்ன பண்ணால் புரிஞ்சுக்கணும்னு பார்க்குறோம். அப்போ ஞானஸ்தானம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தை நம்ம வாசிக்கும்போது ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் ஞானஸ்தானம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரோமர் 6:3 கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்போ ரோமர் 6:3 சொல்லுது மரணத்துக்குள்ளாக போகிறது. ஞானஸ்தானம் என்பது மரணத்துக்குள்ளாக, எதுக்குள்ளேனா கிறிஸ்துவின் கூடிய இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஞானஸ்தானம் அப்படின்னு சொன்னால் அதற்கு பேர் மரணம் அப்படின்னு பார்க்குறோம். 2வது ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்கு உள்ளாகும் ஞானஸ்நானத்திலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். முதல் வசனம் ஞானஸ்தானம் என்பது மரணம் அப்படின்னு சொல்லுது. 2வது வசனம் என்ன சொல்லுதுன்னா கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் அப்படின்னு சொல்லுது. அடுத்த வசனம் வாசிக்கும் போது வாசிக்கலாம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ரோமர் 6:5 சொல்லுது ஞானஸ்தானம் என்பதுனா உயிர்த்தெழுதலில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இணைக்கப்பட்டிருப்போம் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ ஞானஸ்தானம் என்பது மரணம், ஞானஸ்தானம் என்பது அடக்கம் பண்ணப்படுதல், ஞானஸ்தானம் என்பது உயிர்த்தெழுதல் அப்படின்னு வாசிக்கிறோம். ரோமர் 6:6 வாசிக்கும் போது நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ஆகையால் கிறிஸ்துவுடனே நாம் மரித்தோமானால் அவருடனே நாம் என்ன பண்ண பிழைத்திருப்போம் என்று நம்புகிறோம். ரோமர் 6:11 வாசிக்கும் போது தேவனுக்கென்று பிழைத்திருக்கலாகவும் என்ன பண்ணுவோம் நம்ம எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அன்புக்குரியவர்களே, ஞானஸ்தானம் என்பது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா சபை காக்கப்பட்டது. நோவாவும் அந்த 7 பேரும் கிறிஸ்துவும் சபையும் காக்கப்பட்டது எதனால் பார்த்தீங்கன்னா ஜலத்தினால, ஞானஸ்தானத்தினாலன்னு பார்க்குறோம். அப்போ ஞானஸ்தானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஜலம். ஜலம் என்பது ஞானஸ்தானம். அந்த ஞானஸ்தானம்னா என்னன்னு பார்த்தோம்னா அது மரணத்துக்குள்ளே போகிறது. அடுத்து அது அடக்கம் பண்ணப்படணும், அடுத்து உயிர் தெழணும், அடுத்து பிழைத்து இருக்கணும். அப்போ ஞானஸ்தானம் என்பது 4 அடிப்படையான காரியங்கள் இருக்குது. கிறிஸ்துவுடனே மரிக்கணும், கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்படணும், கிறிஸ்துவுடனே உயிர் தெழணும், அவரோடு கூட நம்ம என்ன பண்ணோம் பிழைத்திருத்தல். இது 4 ப்ராசஸ். இந்த அடிப்படையில் தான் 2ஆம் உலகத்துக்கு வரக்கூடிய பேரழிவிலிருந்து சபை காக்கப்பட போகுது. எதுலனா இந்த ஞானஸ்தானம், நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. அப்போ நல் மனசாட்சியின் உடன்படிக்கைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா மரணத்துக்குள்ளே போகிறது, அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல், பிழைத்திருத்தல். அப்போ நம்முடைய கேள்வி, அந்த 8 பேர் அங்கே ஜலத்தினாலே அங்கே காக்கப்பட்டார்கள். நோவாவும் அவரோடு கூட அந்த 7 பேரும் அங்கே ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். இது திருச்சபையாக நமக்கு பொருந்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு இது பொருந்துமா? அவரும் அந்த ஜலத்தினால, அந்த உடன்படிக்கையால், இந்த ப்ராசஸ்னால அவரும் மரித்தாரா? அவரும் அடக்கம் பண்ணப்பட்டாரா? அவரும் உயிர் தெழுந்தாரா? அவரும் பிழைத்திருக்கிறாரா? அப்போ அவரும் இந்த ஞானஸ்தானத்தால் அவரும் காக்கப்பட்டாரா? இந்த ஜலத்தினால காக்கப்பட்டாரா? சபைக்கு ஓகே, கிறிஸ்துவுக்கு இது ஓகேவா? இது எப்படி பொருந்தும் கேட்டிங்கன்னா பாருங்கள், மத்தேயு 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். பாருங்க,
நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் முடியுமான்னு கேட்குறாரு. நான் நான் பெற்ற ஒரு ஸ்நானத்தை உங்களால் பெற முடியுமா? அப்போ இந்த வசனத்தை அவர் பேசும்போது, இந்த கருத்தை அவர் பேசும்போது, அவர் ஏற்கனவே யோர்தானில் என்ன பண்ணியிருந்தார்னா அவர் ஞானஸ்நானம் எடுத்திருந்தார். அப்போ மீண்டுமாக இங்கே ஒரு ஞானஸ்நானத்தை பற்றி பேசுகிறாரு. அப்போ எந்த ஞானஸ்நானத்தை பற்றி பேசுகிறார் அப்படின்னு பார்க்கும்போது லூக்கா 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நான் என்ன பண்ணுறேன், நெருக்கப்படுகிறேன் அப்படின்னு வாசிக்கிறார், சொல்கிறார். அப்போ அவர் ஏற்கனவே ஞானஸ்நானம் யோர்தான் நதிக்கரையில் எடுத்துட்டாரு. ஆனாலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவு எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அதோட பதம் பார்த்திங்கன்னா, நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். அந்த நெருக்கப்படுகிறனுடைய எபிரேய ஹீப்ரு பார்த்திங்கன்னா சுனேகா அப்படின்னு சொல்லி வார்த்தைக்கும், அது ரொம்ப நெருக்கப்படுகிறேன், ரொம்ப ஆவலாக நான் அங்கே இருக்கிறேன், நான் அந்த ஞானஸ்தானத்தை நோக்கி நான் என்ன பண்ணேன்னா பயணம் பண்ணுறேன் அப்படின்னு நாங்கள் சொல்கிறத பார்க்குறோம். அப்போ எந்த ஞானஸ்தானத்தை பற்றி பேசுகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, ஞானஸ்தானம் யோர்தானில் எடுத்தது ஒரு அடையாளம் மட்டும்தான். அப்புறம் எந்த ஞானஸ்தானத்தை பற்றி பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா, ஞானஸ்தானத்தினுடைய அந்த ப்ராசஸ் பார்த்தோம். முதலாவது மரணத்துக்குள்ளே போகிறது. அப்போ மரணத்துக்குள்ளே போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, யோர்தானில் எடுத்தது அது ஒரு அடையாளமாக, அது எங்கே முடிவுபடுதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வாரி சிலுவையில் முடியுது. அப்போ ஞானஸ்தானத்துடைய முதல் ஸ்டெப் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, யோர்தான் நதியிலிருந்து கல்வாரி வரைக்குமே அந்த ப்ராசஸ் போகுது. அப்போ இன்னைக்கு நம்ம கூட ஞானஸ்தானத்துடைய முதல் ஸ்டெப் ஆகிய மரணத்துக்கு அடையாளமாக தண்ணியில் மூழ்கி தான் இருந்துச்சுமே தவிர்த்து, இன்னும் அந்த உடன்படிக்கையுடைய முதல் ஸ்டெப் ஆகிய மரணத்துடைய எண்டுக்கு நம்ம இன்னும் போகலை. அதுக்கப்புறம் இன்னும் 3 ஸ்டெப்பு இருக்குது. முதல் ஸ்டெப்பு தான் நம்ம என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இன்னும் இந்த உடன்படிக்கையை பற்றி நம்ம சொல்லணும். ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கிறார். அப்போ நல்மனசாட்சியின் உடன்படிக்கைன்னு சொல்கிறோம். குற்றமற்ற மனச்சான்றுடன் தேவனுக்கு தரும் வாக்குறுதி அதான் சொல்லுது. அப்போ என்ன வாக்குறுதியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்தார்? தேவனிடத்தில் என்ன வாக்குறுதியை கொடுத்துருக்கிறார்? இன்றைக்கி நம்மளும் என்ன வாக்குறுதியை கொடுத்துருக்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது, சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். 40ஆம் சங்கீதம் வசனங்கள் 7 முதல். அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். இதுதான் வாக்குறுதி. என்ன வாக்குறுதினா, என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். எபிரேயர் 10:5. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், சர்வாக தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான் தேவனே, உம்முடைய சித்தத்தை செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே என்று சொன்னேன் என்றார். அப்போ தேவனுக்கு தந்த வாக்குறுதி என்ன? அதான் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை தான் கிறிஸ்து கூட கொடுத்தார். என்ன கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, உமது சித்தத்தின்படி நான் செய்கிறேன், உமக்கு பிரியமானதை செய்கிறேன். அதுதான் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையோட முதல் ஸ்டெப்பு தான் மரணம். அப்போ அந்த உடன்படிக்கை என்ன சொல்கிறது? உமது சித்தத்தை செய்ய நான் விரும்புகிறேன், அதை நான் ஒப்பு கொடுக்குறேன். அந்த வாக்குறுதியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்தார். இப்போ பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்னவாக இருந்துச்சு? பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்னவாக இருந்துச்சுன்னு பார்க்கும்போது, ஏசாயா 53:10, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார், அவருடைய ஆத்துமா தன்னின் குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். பாருங்க, உமக்கு சித்தம் எதுவோ, உமது பிரியம் எதுவோ அதை நான் செய்ய வரேன். என்னை குறித்து புத்தக சொல்லி எழுதியிருக்குது, உங்களுக்கு சித்தமானதை, உங்களுக்கு பிரியமானதை நான் செய்ய வருகிறேன். அதுதான் நான் தேவனுக்கு தரும் வாக்குறுதி. அப்போ தேவனுடைய சித்தம் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வசனம் கிளியராக சொல்லுது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். இதுதான் அவர் சித்தம். தேவனுடைய சித்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரோ அவரை, பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவன் நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். இந்த சித்தத்துக்கு இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை முழுசாக ஒப்பு கொடுக்கணும். அதுதான் வாக்குறுதி. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெற வேண்டிய ஸ்தானம் அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுக்கணும்.
அந்த வாக்குறுதி தேவ சித்தத்துக்கென்று தன்னை முழுசாக ஜீவ பலியாக கொடுக்கணும். தம்முடைய சுய சித்தத்தை, தன்னுடைய சுய சிந்தனையை தேவனுக்கென்று முழுசாக கொடுக்கணும். அப்படியே சிலுவையில் சாகிற விஷயம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பிறப்பிலிருந்தே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நொறுக்கப்பட்டார். அடையாளமாக யோர்தான் நதிக்கரையில் அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறார். யோர்தான் நதிக்கரையில் என்ன ஞானஸ்தானம் அங்கே கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா, யோவான் மனம் திரும்புதலுக்கென்று ஒரு பாவ மன்னிப்புக்கான ஒரு ஞானஸ்தானம். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுக்கணும்னு அவசியமே இல்லை. அவர் பரிசுத்த பாவமற்றவர். ஆனால் பாருங்கள், பின்னாடி வரக்கூடிய தன்னுடைய சந்ததிக்கு, தன்னுடைய திருச்சபைக்கு ஒரு அடையாளமாக அவர் ஞானஸ்தானத்தை கொடுக்குறார். அப்போ யோவான் ஸ்நானகன் அங்கே என்ன சொல்லி அவர் எல்லாத்தையும் அழைச்சார்னு பார்த்தீங்கன்னா, விரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொல்லி அழைச்சார். அப்போ விரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொல்லி நிற்கும்போது, எல்லாரும் விரியன் பாம்பு குட்டிகளாக நிற்கும்போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் தன்னை ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து அந்த இடத்துல தன்னை நிற்கிறார். அப்போ தேவன் இடத்துல சொல்லியிருக்கலாம், தேவனே இது தேவையா, நான் நேராக சிலுவையில் சாகலாமே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அது இல்லை, இது தேவ சித்தம். தன்னை முழுசாக ஒப்பு கொடுக்கணும், தன்னுடைய சுய சிந்தனை விடணும், தனக்கு எது சரின்னு போடுறதோ அது எல்லாம் விட்டு தேவ சித்தத்துக்கு எதுவோ அதுக்கு தன்னை முழுசாக அப்படியே தன்னை சரண்டர் பண்ணார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கொஞ்சம் கொஞ்சமாக பேய்களின் தலைவன் சொன்னாங்க, போஜன பிரியன்னு சொன்னாங்க, மதுபான பிரியன்னு சொன்னாங்க, முகத்தில் துப்புனாங்க, கொட்டுனாங்க, எல்லாத்தையும் அப்படியே தன்னை முழுசாக சரண்டர் பண்ணி மரண பரியந்தம் தன்னை நொறுக்க பிதாவக சித்தத்துக்கு தன்னை அப்படியே ஒப்பு கொடுத்தார். கடைசியில் 2 கல்வருக்கு மத்தியில் ஒரு அடிமையாக என்ன பண்ணானா, கல்வரோடு கல்வராக அங்கே சிலுவையில் அறையப்பட்டு தன்னுடைய ஜீவனையே என்ன பண்ணானா தேவ சித்தத்துக்கு அங்கே கொடுக்குறார். யாரு கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா, தன்னை வெறுப்பவர்களுக்கும் இந்த பாவத்திற்கு ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் தன்னை அப்படியே தன்னை கொடுத்தார், தன் ஜீவனை கொடுத்தார். இதுதான் தேவ சித்தமாக இருந்துச்சு. யோவான் 19:30 வாசிக்கும் போது, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆவியை ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய பலியை பர்ஃபெக்டாக அந்த ஞானஸ்தான ப்ராசஸுடைய முதல் ஸ்டேஜ் மரணத்துக்குள்ளாக போகுதல், அது ரொம்ப கிளியராக பர்ஃபெக்டாக பரிபூர்ணமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பலியை தேவ சித்தத்தை செய்து முடித்தார். அப்போ ஞானஸ்தானத்தை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மரணத்துக்குள்ளே போகிறது. மரணத்துக்குள்ளே போனார், பின்பு அடக்கம் பண்ணப்பட்டார். 3வதாக அவர் என்ன பண்ண போனால் உயிரோடு எழுப்பப்படணும். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அந்த ஜலத்தினால், அந்த ஞானஸ்தானத்தால் காக்கப்படணும்ன்ற ஒரு பக்தி வைராக்கியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருந்துச்சு. அதனால தான் பாருங்கள், வசனம் வாசிக்கும் போது எபிரேயர் 5:7 அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு. பாருங்க, அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவர் உள்ளவரை நோக்கி, யாரு? பிதாவாகிய தேவனை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் என்ன பண்ணார்னா விண்ணப்பம் பண்ணினார்னு வாசிக்கிறோம். ஒருவேளை அந்த உடன்படிக்கைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மை இல்லாத பட்சத்தில் அவரும் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா மரணத்துக்குள்ளே போயிருக்கணும். அதனால தான் பயபக்தி நிமித்தம் அந்த உடன்படிக்கை தேவ சித்தத்தை நான் முடிக்கணும், அந்த பயபக்தி நிமித்தம் பிதாவாகிய தேவனை நோக்கி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வேண்டுதல் செய்தார் அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். பார்த்தீங்கன்னா உயிரோடு அவர் என்ன பண்ண போகிறார்னா எழுப்பப்படுறாருன்னு பார்க்குறோம். அப்போஸ்தலர் 2:32 இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுப்பப்பட்டார். இன்றைக்கு தேவனுக்கென்று அவர் பிழைத்திருக்கார். ரோமர் 6:9-10 வாசிக்கும் போது அவர் தேவனுக்கென்று என்ன பண்ணிக்காரனா பிழைத்திருக்கிறார். இன்றைக்கி நமக்காக, சபைக்காக தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்து நமக்காக என்ன பண்ணாரா மத்தியஸ்தம் செய்யக்கூடிய வேலையை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார்னு வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டவராக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மீண்டும் உயிர் தெழுந்தார். இன்னைக்கு மகிமையில் அவர் எங்க தேவனுக்கென்று தேவனோடு என்ன பண்ணுறான்னா பிழைத்திருக்கிறார். அப்போ இந்த மெத்தடை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடன் மட்டும்தான் அங்கே என்ன பண்ணானா உடன்படிக்கை செய்தார். உலக ஜனங்களோடையோ சபையோட உடன்படிக்கை செய்யலை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட மட்டும்தான் உடன்படிக்கை.
அங்கே தேவன் நோவா கூட மட்டும்தான் உடன்படிக்கை. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே ரட்சிக்க முடியும். அவருக்கு யார் ஒபே பண்ணுறாங்களோ அவர்களை மாத்திரம்தான் அங்கே என்ன பண்ண முடியும்னா அங்கே ரட்சிக்க முடியும்னு பார்க்குறோம். அப்போ எப்படி அங்கே நோவா காலத்தில் எப்படி ஒரு பேழை செய்து அந்த பேழைக்கு உட்பட்டவராக நோவாவுக்கு கீழ்ப்படிந்த அந்த 7 பேர் முதலாம் உலகத்திலேருந்து 2ஆம் உலகம் வந்து அது 9:1 வாசிக்கிறபடி பலுகி பெருகி இந்த 2ஆம் உலகத்தில் பலுகி பெருகினார்களோ அதுபோல் இன்றைக்கி மனுஷகுமார் வெளிப்படும் காலத்தில் 1000 வருட அரசாட்சியில் என்ன நடக்கும்னா சபை கிறிஸ்துவும் சபையும் காக்கப்பட்டு 3ஆம் உலகத்தில் அவர்களாலே சபையாலே ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் உயிரோடு எழுப்பப்பட்டு அவர்களாலே இந்த பூமி எங்கும் நிரப்பப்படும் என்பதை இந்த நிழல் நமக்கு காட்டுது. அப்போ அவர்கள் எதனால் காக்கப்பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அது திருமுழுக்கு, அது உடன்படிக்கைன்னு பார்த்துட்டோம். அப்போ பேழைக்குள்ளே போனாங்களே அந்த பேழை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்குறோம். நோவா, ஆண்டவா இயேசு கிறிஸ்து, அந்த 7 பேர்னு பார்த்தீங்கன்னா அது பூர்ணமாக சபையை அடையாளப்படுத்துது. அந்த ஜலத்தினாலே காக்கப்பட்டது தேவனோடு செய்யக்கூடிய நல் மனசாட்சியின் உடன்படிக்கை அடையாளப்படுத்துது. அந்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா அது மரணத்துக்குள்ளே போகிறது, அடக்கம் பண்ணப்படுதல், உயிர் தெழுதணும், அதுக்கப்புறம் தேவனுக்கென்று பிழைத்திருத்தல். இது ஒரு ப்ராசஸ்ன்னு பார்க்குறோம். அப்போ இந்த பேழை எதை அடையாளப்படுத்துது, பேழை என்ன அப்படின்னு பார்க்கும்போது எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. பாருங்க, அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. அப்போ தேவ சித்தம் என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தரோ நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்தின்னு வசனம் வாசித்தோம். பாடுகளுக்கு உட்படுத்தி. அப்போ இங்கே வசனம் என்ன சொல்றதுன்னா அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே என்ன கற்றுன கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகி. அப்போ இதுதான் பேழை. நோவா அந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டு பேழையை செய்த பின்பு அந்த பேழைக்குள்ளே பிரவேசித்து அந்த 7 பேர் காக்கப்படுறாங்க. அப்போ இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த உடன்படிக்கைக்கு முதலாவது உட்பட்டு அந்த உடன்படிக்கைக்குள்ளே போய் எல்லா ப்ராசஸும் எது மரிக்கிறது, அடக்கம் பண்ணப்படுறது, உயிர் தெழுதல், பிழைத்திருத்தல் எல்லா ப்ராசஸுக்குள்ளேயும் போய் எதன் மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடுகளினாலே பட்ட பாடுகளினாலே என்ன ஆயிரம்னா பூரணர். அந்த பூரணர் ஆகி அந்த பூரணத்துக்குள்ளே யாரெல்லாம் வராங்களோ அவங்களையும் இவர் காப்பாற்றான்னு பார்க்குறோம். அப்போ இங்கே பேழை எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் சாயல், பூரணர், புது சிருஷ்டின்னு நம்ம சொல்கிறோம்ல அந்த பூரணர் ஆவது. அந்த பூரணர் தான் இங்கே என்ன பண்ண முடியும், இங்கே நம்மை காக்க முடியும்னு பார்க்குறோம். அப்போ இந்த பேழை எதற்கு அடையாளம் என்று சொன்னால் கிறிஸ்து பூரணர், புது சிருஷ்டி. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் என்னவா இருக்கான், புது சிருஷ்டி. அப்போ நம்ம எல்லாருமே எதுக்குள்ளே போகணும்னு பார்த்தீங்கன்னா புது சிருஷ்டி கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவ ஆனால் மட்டும்தான் இந்த 2ஆம் உலகத்திலிருந்து அந்த 3ஆம் உலகத்துக்கு நம்மளால் என்ன பண்ணோம்னா அங்கே போக முடியும். அப்போ பாருங்கள் மத்தேயு 20ஆம் அதிகாரம் 22. இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். கூடும் என்றார்கள் சொல்லிட்டு அடுத்த வசனம் வாசிக்கும் போது அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். அப்போ பாருங்க, இயேசு பிரதியுத்தரமாக நீங்கள் கேட்டிருக்கிறது உங்களுக்கு என்னென்னு தெரியுமா, நான் எடுக்கும் ஞானஸ்நானத்தை உங்களால் பெற முடியுமா, ஆனால் நீங்கள் கேட்டுக்கிற மாதிரி உங்களாலையும் என்ன பண்ண முடியும், பெற முடியும். அப்போ பாருங்கள், நம்மளும் கிறிஸ்துவுடனே கூட மரிக்கணும், கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்படணும், கிறிஸ்துவுடனே உயிர்த்தெழுந்து சாயணும். அப்போ கிறிஸ்துவுடனே நம்ம மரித்தோமான ஆமாம் அடையாளமாக தண்ணியில் மூழ்கி எந்திரிச்சிட்டோம்.
ஆனால் கிறிஸ்துவுடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிலுவையில் அறையப்படணும். பழைய மாம்சத்தை நாம் சிலுவையில் அறையப்படணும். அப்போ மனுஷகுமாரன் வெளிப்படும் காலத்தில் வாழும் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு வரப்போகும் பிரச்சனையிலேருந்து, இன்றைக்கி இருக்க பிரச்சனையிலேருந்து நம்மை காத்துக்கொள்ளணும்னு சொன்னால் அது எதன் மூலம்னு பார்த்தீங்கன்னா ஜலத்தினால் மாத்திரம்தான் நம்ம காக்கப்பட முடியும். அப்போ ஜலம் என்பது நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. அந்த நல்மனசாட்சியின் உடன்படிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் வெறும் மூழ்கி எந்திரிக்கிறது இல்லை. இன்றைக்கி நம்ம எல்லாருடைய சிந்தனையும் எப்படி இருக்குன்னா, தண்ணியில் மூழ்கி எந்திரிச்சிட்டா, ஞானஸ்தானம் எடுத்துட்டா நம்ம எல்லாம் சபை ஆகிட்டோம், நம்ம எல்லாம் 144 ஆகிட்டோம், கிறிஸ்துவோட போய் சேர்ந்துட்டோம், ராஜாவாயிட்டோம், ஆசாரர் ஆகிட்டோம் அப்படின்ற ஒரு சிந்தனைக்குள்ளே நம்ம இருக்கிறோம். அது ஞானஸ்தான ப்ராசஸுடைய ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸு ஒரு அடையாளமாக தண்ணியில் மூழ்கி எந்திரிக்கிறது ஞானஸ்தானம். அப்போ நம்ம இந்த உலகத்துக்கு மறிக்கணும், அவரோடு கூட நம்ம என்ன பண்ணால் சிலுவையில் அறையப்படணும். அப்போ இந்த உலகத்துக்கு நாம் மறிக்கணும், அவரோடு கூட சிலுவையில் அறையப்படணும். எப்படி சிலுவையில் அறையப்படுதல்? நம்முடைய சுய எண்ணம், நம்முடைய சுய சிந்தனை, சுய செயல், சுய பேச்சு, இது எல்லாமே தேவ சித்தத்துக்கென்று சாகணும். அந்த ப்ராசஸ் சாகிறது தான் நாம் பேழைக்குள்ளே போகிறது. கிறிஸ்துவோடு நம்ம என்ன பண்ணால் பேழைக்குள்ளே போவது, அந்த கிறிஸ்துவின் சாயலாக மாறுவது. இப்போ பாருங்கள், நம்ம கிறிஸ்துவ மாற சொல்ல, கிறிஸ்துவனுடைய சாயல் சேடோவா ஒரு நிழல் மாதிரி ஒரு பிம்பத்துக்கு நம்மளை அங்கே மாற சொல்கிறார். அப்போ கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கும்போது அவர் அடிமையின் ரூபம் எடுத்து வரார். எப்படி? அடிமையின் ரூபம். கிறிஸ்துவின் சாயலுக்கு நம்ம மாறினா அடிமையின் ரூபம். பாருங்கள், பரலோகத்தில் பிதாவாகிய தேவனுடைய செல்லப்பிள்ளை, அவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தவர், அவருக்கென்றும் அவரை கொண்டும் உருவாக்கப்பட்டது இந்த உலகம். இந்த உலகத்துக்கு அவர் எப்படி வந்தார்னா எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு இங்கே எப்படி வந்தார்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடிமையின் ரூபம். அவருடைய பிறப்பிலிருந்து அவருடைய வாழ்க்கை மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினான்னு வசனம் இருக்குது. மரண பரியந்தம் என்ன பண்ணாருங்க? அவர் தாழ்த்தினார். எல்லாத்தையும் என்ன பண்ணுறாருன்னா அதை தூக்கி ஓரம் வச்சிட்டார். எதுக்காகனா அவர் சித்தம், பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்யணும், இந்த ஒட்டுமொத்த உலகத்தை ஜனங்களின் ரட்சிக்கணுன்றதுக்காக மரண பரியந்தம் சாவதுக்கு முன்பதாக கூட தன்னுடைய சீசர்களை கூட்டு அவருடைய பாதத்தை என்ன பண்ணார்னா கழுவி தாழ்மையை கற்றுக் கொடுத்துட்டு போனார். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அடிமையின் ரூபமாக வந்தார். இதை ஃபாலோ பண்ண பவுல் பார்த்திங்கன்னா இதே கிறிஸ்துவின் சாயலுக்குள்ளே போகணும், இதே கிறிஸ்துவனுடைய சாயலுக்குள்ளே நானும் போகணும்னு சொல்லிட்டு தன்னிடம் இருந்த எல்லாத்தையும் நான் குப்பையும் நஷ்டம்ன்றார். எல்லாத்தையும் குப்பைன்ட்டார். நான் படித்த படிப்பு, என்கிட்ட இந்த பணம், பொருள், என்கிட்ட எதெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே எனக்கு குப்பை, அது ஒன்றுமே இல்லை, கிறிஸ்துவுக்கு முன்பதாக அது ஒன்றுமே இல்லை, அது குப்பை அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் பாருங்கள், எவ்வளோ பெரிய மேன்மையில் இருந்த கிறிஸ்துவாக இருக்கட்டும், அதுக்கு பின்பதாக வந்த அப்போஸ்தலராக இருக்கட்டும், இன்னும் அநேக மூத்த சகோதரராக இருக்கட்டும், ஒரு பொருளையோ ஒரு படிப்பையோ ஒரு ஞானத்தையோ பெருசாக நினைக்கல. அவர்கள் கிறிஸ்துவை மாத்திரம் என்ன பண்ணாங்கன்னா மேலான காரியமாக அந்த சாயலுக்கு தங்களை மாறுவதற்காக எல்லாத்தையும் குப்பையாக நினச்சாங்க. ஆனால் பாருங்கள், பரலோகத்தின் மேன்மையை விட்டுட்டு அடிமையின் ரூபம் எடுத்த கிறிஸ்து எங்கே? அவருடைய சாயலை பின்பற்றக்கூடிய நம்ம இங்கே பாவ நிலையில் அடிமை நிலைமையில் இருந்து கொண்டு இந்த பூமியில் எதையோ ஒரு மேன்மையை பாராட்டுவதற்காக சபைகளுக்குள்ளே ஆகட்டும் இல்லை உலகத்துக்குள்ளே ஆகட்டும் ஒரு மேன்மையை நம்ம என்ன பண்ணுறோம்னா தேடிக்கொண்டிருக்கிறோம். மேன்மையிலிருந்தவர் தன்னை தாழ்மைப்படுத்துகிறார். ஆனால் தாழ்மையிலே பிறந்து அடிமையிலே இருந்த நாம் என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா ஒரு மேன்மையை இங்கே தேடிக்கொண்டிருக்கிறோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் நமக்கு சொல்லும்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம்ன்றார். புது சிருஷ்டி தான். இங்கே கேரக்டர் மட்டும்தான். இந்த கேரக்டருக்காகத்தான் எல்லாத்தையுமே அந்த அந்த பாடுகளுக்கு உட்படுத்தினார். அந்த கேரக்டரை நிரூபிக்க தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைசி வரை என்ன பண்ணான்னா தன்னை அப்படியே சரண்டர் பண்ணார். அந்த தேவ சித்தத்துக்கென்று தன்னை முழுசாக ஒப்பு கொடுத்தார். ஏற்றுங்களா? அந்த புது சிருஷ்டின்ற அந்த காரியத்துக்காக, அந்த கிறிஸ்துன்றத ஒரு கேரக்டரை காட்டணுன்றதுக்காக எல்லாத்தையும் சரண்டர் பண்ணார். அதை காட்ட தான் பவுல் எல்லாத்தையும் குப்பைன்னார். ஆனால் நமக்குள்ளே இன்றைக்கி எப்படிப்பட்டதாக இருக்குது?
பொறாமை, வஞ்சனை, கபடு, சண்டை, பிறரை குற்றம் சொல்லுதல், இன்னும் நம்ம அநேக குப்பைகளை சேர்த்து கொண்டிருக்கோமே தவிர்த்துட்டு எல்லாத்தையும் குப்பைன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணலங்க, இன்னும் நம்ம இல்லை. இப்போ பாருங்கள், நோவா காலத்தில் என்ன நடந்துச்சோ அதுதான் மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். நோவா காலத்தில் ஜனங்களை பற்றி பேசுகிறார். ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, புசிப்பாங்க, குடிப்பாங்க, பெண் கொடுப்பார்கள், பெண் எடுப்பார்கள், அப்படி சொல்லிட்டு அவர்கள் உணரவே மாட்டாங்க, உணரவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே மனுஷகுமாரன் வெளிப்படும் காலம்னு சொல்கிறாரு. அப்போ மனுஷகுமாரன் வெளிப்படும் காலத்திலும் இன்றைக்கும் உலக ஜனங்கள் எப்படி தான் இருக்காங்கன்னா, அதே மாதிரி தான் உணர்வு இல்லாமல் இருக்காங்க, உண்மையான தேவனை அறிஞ்சு கொள்ளலை. ஆனால் பாருங்கள், இன்றைக்கி சபையாக பிரித்தெடுக்கப்பட்டோன்னு சொல்லிடுறோம், நம்ம மனவாட்டின்னு சொல்கிறோம், நமக்குள்ளேயாச்சும் அந்த உணர்வு இருக்குதா? நமக்குள்ளேயாச்சும் அந்த உணர்வு இருக்குதா? நம்ம கிறிஸ்துவின் சாயலுக்கு தான் மாற வந்திருக்கிறோம். மற்றவங்கள கிறிஸ்துவுக்காக எப்படி கிறிஸ்து மற்றவங்களுக்காக ஜீவனை கொடுக்க வந்தாரோ அது மாதிரி தான் நம்மளும் வந்திருக்கிறோம். நம்ம கிறிஸ்துவின் சாயலுக்கு மாறணும் அப்படின்ற தாட் நமக்குள்ளே இருக்குதா? அப்போ உலக ஜனங்களுக்கு உணர்வு இல்லை, கடைசி காலத்தில் நமக்கும் என்ன இல்லைன்னா இன்றைக்கி உணர்வும் இல்லை, அன்பும் இல்லை, சபைகளுக்குள்ள அன்பும் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இதை நம்ம உணர்ந்து கொள்ளவதாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கடைசி காலத்தில் என்ன நடக்க போனால் இந்த உலகம் மிகப்பெரிய அழிவுக்குள்ளாக போக போகுது. அப்படி அழிவுக்குள்ளே போகும்போது காக்கப்படணும்னு சொன்னால் பேழை மூலம் தான் காக்கப்பட முடியும். அப்போ பேழை என்பது கிறிஸ்துவனுடைய சாயல், அந்த புது சிருஷ்டி, சபை வாய்ப்பு. அப்போ யார் ஒருவர் இங்கே கிறிஸ்துவின் சாயலுக்கு மாறவில்லையோ அவங்க என்ன பண்ணப்பட மாட்டாங்கன்னா காக்கப்பட மாட்டாங்க. அப்போ நம்முடைய லக்கு எதுன்னு பார்த்திங்கன்னா கிறிஸ்துவின் சாயல். அந்த சாயலுக்குள்ளே மாறினா தான் நம்ம பேழைக்குள்ளே போக முடியும். அந்த ஜலத்தினால் அந்த ப்ராசஸுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம காக்கப்பட முடியும். நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், நம்ம காக்கப்பட்டோம், நம்ம தாட் நமக்கு ரொம்ப தவறானது. அந்த ஞானஸ்தான ப்ராசஸுக்குள்ளே போகிறது மட்டும் இல்லை, கிறிஸ்துவனுடைய சாயலுக்குள்ளாக நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம போகணும். அப்போ நம்ம ஒவ்வொருவரும் என்ன பண்ணோம்னா அந்த கிறிஸ்துவின் சாயலுக்குள்ளே போனால் தான் இந்த 2ஆம் உலகத்திலேருந்து வரக்கூடிய ஆபத்திலேருந்து நம்ம என்ன பண்ண முடியும், காக்க முடியும். தேவன் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.